இருக்கோம் நினைச்சியா? நாங்க எங்க சொந்த வேலைக்காகவும் வந்திருக்கோம். டவுன்ல போய் செட்டில் ஆன உங்களுக்கு ஒண்ணு இல்லாத பட்டிக்காட்டுல என்ன வேலை இருக்க போகுது? குழந்தனாரே, அது வேலை இல்ல, கடமை. பூர்வீக கிராமத்துக்கு போய் குலதெய்வம் கோயில்ல பொங்க வச்சு பூஜை பண்ணணும்னு ரொம்ப நாளா நான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணி ஊர்ல இருந்து கிளம்பும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருந்தது. குமரனுக்கு கல்யாணம்னு சொன்னீங்களா? சரி, ரொம்ப நாளா தள்ளி போட்டிருந்த குலதெய்வ பூஜையும் கையோட முடிச்சிட்டு போலான்னு 4 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். நல்லதா போச்சு அண்ணி. என் மகன் கல்யாணம் என் வீட்டு விசேஷம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப குலதெய்வம் கோயில் பூஜையும் சேர்ந்து ஊரு விசேஷம் மாறிடுச்சு. அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா குமாரா, நான் சொல்றது சரிதானே? சரிதான்ப்பா. சித்தப்பா, குமரன் கல்யாணம் குலதெய்வம் பூஜை மட்டும் இல்ல, இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்கு. இன்னொரு ஃபங்க்ஷனா? அது என்ன கார்த்தி? என் மக தானியாவுக்கு இன்னைக்குதான் பர்த்டே. அத இன்னைக்கு ஈவினிங் இங்கே கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். அப்ப இன்னையில இருந்து இன்னும் 4 நாளைக்கு நம்ம வீடே திருவிழா குளத்துல இருக்க போகுது. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? எல்லாம் சரிதாம்மா. நம்ம ஒத்த வீட்டாளு, வீட்டுல ஒரு நல்லதுன்னா வந்து நிக்கிறதுக்கு பங்காளின்னு யாருமே இல்ல. அப்பா, என்னப்பா பேசுற நீ? அண்ணன் இருக்காரு, அண்ணன் குடும்பம் இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும்? என்னன்னா என்னடா பேசுற நீ? கார்த்தி தம்பி டவுன்ல பிறந்து வளர்ந்தவரு. அவரு எப்படி நம்ம ஊர்ல இறங்கி வேலை செய்ய முடியும்? ஏன் முடியாது? என் புள்ள டவுன்ல பிறந்திருந்தாலும் இந்த ஊர் ரத்தம் தானே அவன் உடம்புலயே ஓடுது. இந்த ஊரோட பழக்கம் வழக்கம் பண்பாடு எல்லாமே அவனுக்கும் நல்லா தெரியும். நீங்க அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் புள்ள எல்லாத்தையும் பாத்துப்பான். ஆமாண்ணே, என் மருமகன்னா மருமக மட்டும் இல்ல, வீட்ல வேலை செய்யற 3 பேரை நாங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்க கிட்ட நீங்க என்ன வேலை சொன்னாலும் கூச்சப்படாம செய்வாங்க. ஆமா, எங்க அந்த டிரைவரும் செக்யூரிட்டியும்? வாங்க, முன்னாடி வாங்க. போங்க, கூப்பிடுறேன். முதல்ல போ. அட வாங்கங்கறல, வாங்க முன்னாடி வாங்க. எஸ் மேடம். அண்ணா, நாங்க சொன்ன 3 பேர்ல 2 பேர் இவங்க தான். இந்த பொண்ணு பேரு மித்ரா, நல்லா வேலை பாப்பா. மித்ரா தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. 6 வருஷமா நம்ம வீட்டுல தங்கி தானே வேலை செஞ்சுட்டு இருக்கு. கோயம்புத்தூருக்கு வரும்போதெல்லாம் நான் பாத்துருக்கேனே. அப்புறம் என்னன்னு, ரொம்ப திறமையான பொண்ணு. இப்படி ஒரு வேலைக்காரி எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. பாட்டி, நான் ஒரு கடி ஜோக் சொல்லட்டா? சொல்லுமா. ஒரு ஹோட்டலுக்கு 2 பேர் சாப்பிட வந்தாங்களாம். சரி. 2 பேருமே அந்த கடைக்கு ஒன்னா போனாங்களாம். போனதுக்கு அப்புறம் இட்லி ஆர்டர் பண்ணாங்களாம். ஆளுக்கு 4 நாள் இட்லி ஆர்டர் பண்ணாங்களாம். அந்த வெயிட்டரும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களாம். அது சாப்பிட்ட உடனே வாந்தி எடுத்துட்டாங்களா. அது ஏன்? ஐயோ, ஏன்? ஏன்னா அது 4 நாள் இட்லியா. அட கடவுளே, வாளு எப்படி இப்படிலாம் யோசிக்கிற? பாட்டி சொல்லுமா. எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இங்க யாருமே நம்மள என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல பாட்டி. தேனு, இது நம்ம வீடு. உனக்கு என்ன வேணுமோ நீ போய் உரிமையோட யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒரு காஃபி. எனக்கு பால். பாலா? பால் வேணுமா? வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதானே, இருங்க, நான் கொண்டு வர சொல்றேன். சாரிமா. அதான் பாத்தீங்களா, கேட்ட உடனே வந்துருச்சு. இந்தாங்க இந்தாங்க, குடிங்க. தேங்க்யூ. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. பரவாயில்லம்மா. தேங்க்யூ. மித்ரா நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. என்ன சார், நான் வர லேட் ஆனதும் காஃபியை யார்கிட்ட கேக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? சேச்சா, நான்லாம் யோசிக்கவே இல்ல மித்ரா. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா காஃபி கொண்டு வந்துருவீங்கன்னு. ஆனா அம்மா தான். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். கார்த்திக் சார், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன? தானியா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணணும், கேக் எல்லாம் எங்க வாங்கணும்னு சொன்னீங்கன்னா
நான் மத்த வேலையெல்லாம் பாத்துருவேன். அத நான் சொல்றேன். என் பேத்திக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல கேக் வாங்கிடுங்க. ஐய, எனக்கு ஸ்ட்ராபெரி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. மித்ராமா, எனக்கு பிளாக் கரண்ட் கேக் தான் பிடிக்கும். அது கூட தெரியல பாருங்க இந்த பாட்டிக்கு. சரி சரி, அப்ப அந்த பிளாக் கரண்டே வாங்கிடுங்க. நாகு, உனக்கு எதுக்கு இந்த வீண் சிரமம்? மித்ரா தான் தானியாவை கை குழந்தையில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கா. தானியாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்மளை விட மித்ராவுக்கு தான் நல்லா தெரியும். தேனு, இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ போனாதான் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர முடியும். அக்கா, இந்த அங்கிள் கூட நான் போக மாட்டேன்க்கா. வேணும்னா சூப்பர்மேன் வர சொல்லுங்க, நான் அவர் கூட போறேன். தேனு, நான் சொன்னா கேக்கணும். வினய்க்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீ அருண் சாரை கூட்டிட்டு போயிட்டு வா. அப்படி சூப்பர்மேனுக்கு என்ன வேலை இருக்கு? டெக்கரேஷன் ஆளுங்களெல்லாம் வர சொல்லிருக்கேன். அவங்கள சூப்பர்வைஸ் பண்ண வினய் தான் சரியான ஆளு. இல்லனா சொதப்பி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன் அருண் அங்கிளால சூப்பர்வைஸ் பண்ண முடியாதா? முடியாது தேனு. வினய் அளவுக்கு அருண் சாரால ஓடி ஆடி வேலை பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம வினய் இருக்கிற அவர ஹைட்டுக்கு சீலிங் எல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் தெரியுமா? மித்ரா, உன் பொசசிவ்னஸ் எனக்கு நல்லா தெரியுது. நான் தேன்மொழி கூட போயிடக்கூடாதுன்னா எனக்கு வேலை இருக்கிறதா நீ என்ன இங்க இருக்க சொல்ற. இருக்கட்டும் இருக்கட்டும். செக்யூரிட்டி, இப்போ உங்களால மேடம் சொல்ற வேலையெல்லாம் செய்ய முடியாதா? ஏனி போட்டு அந்த சீலிங் எல்லாம் கிளீன் பண்ண முடியுமா முடியாதா? முடியும்னு சொன்னா நம்ம இடுப்பெலும்பு உடைய முட்டி சாக்கப்சர் எல்லாம் வீக் ஆகிற அளவுக்கு வேலை வாங்கிடுவாங்க. முடியாதுன்னு சொன்னா வயசானவன்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ணலாம்? மாப்பிள, இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டியே. பேசாம முக்தி அடைஞ்ச சாமியா இருக்க மாதிரி சிரிச்சு சமாளிச்சிடலாம். என்ன போவீங்களா மாட்டீங்களா? அப்படின்னா சரியான லூசுங்க. தேனு, இப்ப உன்னால போக முடியுமா முடியாதா? போக முடியாதுன்னா சொல்லு. நான் இப்பவே காந்தி மதி அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு நானே டவுனுக்கு போயிட்டு வரேன். வாங்க அங்கிள், போலாம். நீங்க வீணா கற்பனை பண்ணிக்காதீங்க. உண்மையிலேயே டெக்கரேஷன் பண்ணதான் உங்களை இருக்க சொன்னேன். நம்பிட்டேன். டெக்கரேஷன் ஆளுங்க போன் பண்ணாங்கம்மா. இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்களாம். சரிங்க சார். சரிம்மா. அப்புறம் நீ பிறந்த நாளைக்கு தனியா கல்யாணத்துக்கு தனியா டெக்கரேஷன் பண்ண வேணாமா, ஒரே வேலையா பண்ண பாரு. நீ சொன்ன ஐடியா சூப்பர்மா. அது ஏன் எனக்கு தோணாம போச்சு? நீ எந்த வேலையும் செய்ய வேணாமா, அவங்க பக்கத்துல நின்னு அத பண்ணு இத பண்ணுன்னு சொன்னா போதுமா. மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கம்மா. சரியா? சரிங்க சார். பந்தல் போடுற வேலைய நீங்க இப்பவே ஆரம்பிச்சிருங்க. சீரியல் லைட்ட உள்ள வெளியன்னு பிரிச்சு போடணும். அத நீங்களே பிரிச்சுக்கங்க. உள்ள போடும்போது மட்டும் என்கிட்ட கேளுங்க. என்ன செய்யறதுன்னு நானே சொல்றேன். ஃப்ளவர் டெக்கரேஷன் கூட நீங்க என்கிட்டயே கேளுங்க. இப்போ உள்ள முதல்ல முடிச்சிடலாம். ஏற்கனவே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கமா? ஆமா, அது கல்யாணத்துக்கு, இது பர்த்டே பார்ட்டிக்கு. சரிம்மா. தனித்தனியா டெக்கரேட் பண்ணணும். சரிம்மா. இங்க எல்லாம் இந்த வால் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிடுங்க. சேம் கலரே வேண்டாம், மல்டிபிள் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணுங்க. சரிம்மா. அப்புறம் மேல சீலிங்ல இருந்து தோரணம் எல்லாமே பக்காவா இருக்கணும். மொத்த ஏரியாவும் கவர் பண்ணுங்க. பண்ணிடலாமா? வரமா? எல்லாம் எங்க மித்ரா பண்ணதுதான்.
ஒரு வேலையை நம்பி ஒப்படைச்சிட்டீங்கன்னா போதும், அவ சூப்பரா பண்ணிடுவா. மித்ராங்கிறது உங்க மருமகளாமா? ஐயா, மருமகள்லாம் ஒண்ணும் இல்ல, வேலைக்காரி அவ. இத பாருங்க, பலூன் கட்டிட்டு இருந்தால அவதான். சரி சரி அம்மா, டைம் ஆயிட்டு இருக்கு. தானியா எங்க? மேலதாமா இருக்கா. நீ போய் கூட்டிட்டு வா போ. சரிங்கம்மா. தேவதை மாதிரி இருக்க. இந்த ட்ரெஸ்ல என் சூப்பரா கண்ணே இருக்கா. பட்டுடும் போல இருக்கு. மித்ரமா, பார்த்து வாங்க மித்ரமா. வாடி வா, இந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ கேக் பாக்ஸ டேபிள்ல வச்சு ஓபன் பண்ணு, அப்புறம் பாரு வேடிக்கைய. கேக்கு நான் நல்லா கொதறி வச்சிருக்கேன். அதை விட அதிகமா இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கொதறி எடுக்க போறாங்க. இந்தாங்க மித்ரமா. நாகு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கேக்க கொடு. ஏன்னா அவங்க தான் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. போய் ஊட்டி விடு போ. நாவு பாட்டிக்கு கொடுக்க மாட்டேன். அவங்க கேக் எல்லாம் சாப்பிட கூடாது. மித்ரமா, இப்பவாது நீங்க கேக்க வாங்கி சாப்பிடுவீங்களா, இல்ல வேற யாராச்சும் பாக்கி இருக்காங்களா? இல்ல இல்ல, அப்ப எனக்கே கேக்க கொடு. இப்ப நீ தப்பிச்சிட்ட, ஆனா அடுத்த தடவை எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். தம்பி அருண், இந்த கேக்க கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பா. சரிங்கம்மா. ஐயோ, இது அந்த கேக் இல்ல. இது எப்படி இங்க வந்தது? யார் இது கொண்டு வந்திருப்பா? இந்த கேக் எப்படி இங்க வந்ததுன்னு சந்தேகமா இருக்கா? இல்ல மித்ரா, அது வந்து. ஆனா உங்க முகம் அப்படி சொல்லலையேமா. ஓ, இத நீதான் இங்க கொண்டு வந்து வச்சியா? ஆமா, இதை எதுக்கு நீ இங்க கொண்டு வந்து வச்ச? ஐயோ, நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கேக்க யாருமா இப்படி பண்ணி வச்சது? அது வேற யாரும் இல்லம்மா, இந்த வீட்ல அதிக பிரசங்கித்தனமா பண்ணிக்கிட்டு ஒரு பெருச்சாலி குறுக்கையும் நெடுக்கையுமா ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும், அந்த பெருச்சாலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்து வைக்கும்னு. அதான் சேஃப்டிக்கு இன்னொரு கேக்கையும் வாங்க சொன்னேன். அந்த கேக் தான் அங்க கட் பண்ண கேக்.
இந்த கேக்கு அந்த பெருச்சாலி கொதர்னது. இதுல ஏன் தப்பு ஏதாவது இருக்காமா? ஆஹா. இல்ல மித்ரா, நீ செஞ்சது சரிதான். அப்பாடா, நான் கூட ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம், நாகம்மா திட்ட போறாங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அப்படிலாம் இல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மித்ரா. சரிங்கம்மா. அது சரி, நீங்க மட்டும் ஏன் இங்க தனியா இருக்கீங்க? வாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். இல்ல மித்ரா, வந்து எனக்கு கொஞ்சம் தலைவலியா. அட வாங்கம்மா, வாங்க. இல்ல சூப்பர் ஆடுனீங்க. கை தட்டின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த சீட் எடுக்க போறது யாரு? விக்ரம், நீ வந்து ஒரு சீட் எடு. விக்ரம் போ. என் உலகே நீதாண்டா. சம்மதியம்மா, இவங்க தான் காந்திமதி, என் அண்ணி. இவரு கார்த்தி, அவங்களுடைய பையன். இது நாகு, என்னோட தங்கச்சி. வணக்கம் அண்ணி. இவங்க என் சம்பந்தி. இதான் என் வீட்டு மருமக. அது யாரு? இவ எங்க வீட்டு வேலைக்காரி. ஏய் மித்ரா, இங்க என்னடி உனக்கு வேலை? போ, அப்படி தள்ளி நில்லு. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு. சரி சரி, டிஃபன் ரெடியா இருக்கும், நீங்களா சாப்பிட போங்க. நான் சம்பந்தியம்மா தங்க ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ வந்துடுறேன். லக்கேஜ் நான் பாத்துக்கிறேன் சம்பந்தியம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. அம்மா கூட்டு போ, நல்லா கவனிப்பா. சரியா? போ. ஓவர் சீனா இருக்கே. ஏ மித்ரா, என்ன மச மசன்னு நின்னுகிட்டே இருக்க? போ, அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வை. போ.
ஐயா இந்த லக்கேஜ் எல்லாம் எங்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா வச்சிருவேன். இருமா, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு என்ன பிரச்சனை? என்ன யோசனையா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சம்பந்தி அம்மாவை எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியல. எல்லா ரூம்லயும் ஆள் இருக்காங்க. என்னன்னு பேசுற? இவ்ளோ பெரிய வீட்ல தங்கறதுக்கு இடமா இல்ல? இடம்லாம் இருக்குமா, எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்துட்டாங்க. இப்ப சம்பந்தி அம்மாவுக்கு நல்ல ரூமா கொடுக்கணும்ல. ஆட்டமாடி போடுற ஆட்டம். ஏ மித்ரா, சொல்லுங்கம்மா. இத பாரு, நீ என்ன செய்யற? அந்த டிரைவரையும் செக்யூரிட்டியும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம தோட்டத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க போய் தங்கிக்கோங்க. சம்பந்தி அம்மா தங்கறதுக்கு இடம் இல்லையா? எங்க அண்ணன் பாவம் எவ்வளவு குழப்பத்துல இருக்காரு பார்த்தல. ஏனாகும், ஏமா அவங்கள தொல்லை பண்ற? பாவம். ஓ, இதுல என்னென்ன பாவம்? இத பாருங்க, வேலைக்காரங்களை என்ன நாம நடு வீட்லயே தங்க வைக்க முடியும்? அவுட் ஹவுஸ்ல இடம் தரதே இதுங்களுக்கு பெரிய விஷயம்தான். அந்த அன்னைக்கு தான் எதுவுமே தெரியறதில்ல. நீ என்னன்னு உனக்கு கூட எதுவுமே தெரியல? உனக்கு உன் சம்பந்தி அம்மா முக்கியமா இல்ல இதுங்க முக்கியமா? ஏய், என்னடி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க? போங்க போ, உங்க பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு கிளம்புங்க. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, என்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. சொல்லுங்க சார். நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தானியாவால மித்ரா இல்லாம இருக்கவே முடியாது. எங்க அம்மாவுக்கு அதுக்கும் மேல அவதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு உறுதியா நிக்கிறாங்க. வினய், எனக்கும் மித்ராவை ரொம்ப பிடிக்கும். வினய், அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா எத்தனையோ முறை மித்ரா கிட்ட அதை பத்தி சொல்லிருக்கேன். பதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா வினய்? நீங்க தான் மித்ரா கிட்ட இதை பத்தி பேசி ஒத்துக்க வைக்கணும். நீங்களும் மித்ராவும் நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கீங்க. நீங்க எதை சொன்னாலும் அவ கேட்பாங்க. வினய் ப்ளீஸ் வினய், ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் வினய். எப்படியாவது அவகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணுங்க வினய். ப்ளீஸ் வினய். அப்படியா சார்? ப்ளீஸ் வினய், ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணுங்க வினய். பேசுங்க பேசுங்க. மாப்பிள்ள, என்னடா மிக்சர் மாமா மாதிரி இருந்த கார்த்திக் சாரு திடீர்னு மித்ரா வேணும்னு கேட்குறாரு. நீ கேட்டுட்டு சும்மா இருக்க? எல்லாம் என் விதி மாம்ச. இந்த உலகத்தில் என் நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாது மாம்ச. ஆனால் ஒன்றையா, இவன் குழந்தையா ரொம்ப நல்லா காட்டி பிடிச்சி மொத்தம் கூட உன் பொண்டாட்டி காட்டிக்க போறேன்னு சொல்றான். அவன் நல்லவன். லூசாடா நீ? ஐயோ, விக்ரம தன்னோட பையன் மாதிரியே பார்த்துக்கிறாயா மாம்ச. எப்படியும் என்ன மித்ரா ஏற்றுக்க போறது இல்லைல்ல, அதுக்காக அதுக்கு பேசாம இவர் மித்ராவை கட்டிக்கிட்டான்னா எனக்கு வர கோவத்துக்கு நான் உன்ன என்னடா பேசுறேன்னு? ஏன்டா அலற இப்போ? ஐயோ மாம்ச, பையனாச்சும் டம்க்கு டம்க்குன்னு அடிச்சிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி மனுக்குள்ள யாராவது டம்க்கு டம்க்குன்னு அடிக்கிற மாதிரி விண்ணு வலிக்குதா? ஆமாயா. ஏமாப்ல, அப்புறம் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே உனக்கு ஞாபகத்துக்கு வராத மாப்ள, கரெக்டா? ஆமா மாம்ச, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. ஆமா, எனக்கு இப்படி இருக்குன்னு அச்சு பெசகாம அப்படி சொல்றியே, எப்படியா? அது நேற்று நாம அடிச்ச சரக்கு அப்படி மாப்ள. யோ,
சரக்கா? யோ மாம்சு, என்ன விளையாடுறியா? நான் குடிச்சனா? நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சேன். யோ சும்மா விளையாடாத. அடிச்ச சரக்கு உனக்கு இன்னும் தெரியலையா? யாரு? எனக்கு மப்பு தெரியல. ஏன் மாப்ள? அப்புறம் எப்படியா நான் குடிச்சேன்னு சொல்ற? என்ன மேல பாரு. யோ எதுக்கே மேல பாக்கணும்? பிளாஷ்பேக் தெரியணும்னா மேல பாக்கணும் மாப்ள. இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு பிளாஷ்பேக் தெரியுமா வேணாமா? உள்ளி தொலையா. அப்ப மேல பாரு. யோ என்ன மாம்சு இப்படிலாமா நடந்துச்சு? ஆமா மாப்ள, நான் சொன்னதில் அப்படியே அச்சு பிசகாம அப்படியே நடந்துச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரக்கு குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அது ஏன் மாப்ள கேக்குறேன்? மிச்சர் மாமா கணக்கு அமைதியா இருந்தத கார்த்திக் சாரு உங்ககிட்ட என்ன கேட்டாரு தெரியுமா? என்ன கேட்டாரு? மித்ராவை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா, அதுக்கும் ஹெல்ப் கேட்டாரு. யோ என்ன விளையாடுறியா? கார்த்திக் மித்ராவை கல்யாணம் பண்ணி கேட்டாரா? என்ன மாப்ள இப்ப பாட்டு எடுத்து அடிக்க வர? நேத்து என்னமோ கார்த்திக் சார் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மித்ராவும் விக்ரமும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி மித்ரா கிட்ட பேசுறதுக்கு ரூமுக்கு போனேன். யோ மாம்சு லூசாயா நீ? யோ நான் எப்படியா என் மித்ராவை போய் இன்னொருத்த கூட சேர்த்து வைப்பேன்? இதே தான் மாப்ள நானும் கேட்டேன், லூசாடா நீன்னு. ஆனா நீ தான் அவங்கள சேர்த்து வைப்பேன்னு பெருசா பீத்திட்டு போனேன். யோ இப்படி ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணி வைப்பேன் தான் நான் குடிக்க மாட்டேன் தலை மேல அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா அந்த ஆளு? யோ தோலை. யோ ஏற்கனவே மித்ரா என்ன மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. இப்ப நான் போய் இன்னொருத்தரை கட்டிக்கோன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், செருப்பாலேயே அடிப்பா. ஏன் மாம்சி என் வாழ்க்கையில எப்படி எல்லாம் நடக்குது? ஏன்டா உன் பொண்டாட்டி ஒருத்த கட்டிக்கணும்னு சொன்னதை கேட்டதும் டென்ஷனாய் கத்துவேன்னு நினைச்சா வேற எதையோ சொல்லி புலம்பிட்டு இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? யோ ஓ மாம்சு இதெல்லாம் ஒரு விஷயமாயா? யோ அந்த ஆள் ஆசைப்பட்ட போதுமா? மித்ரா அதுக்கு சம்மதிக்கிறியா? யோ ஏன் மித்ராயா? என் மித்ரா எந்த காலத்துக்கும் அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டா. உன் பொண்டாட்டி மேல உனக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா சரி. பின்ன வாங்கின அடி அப்படி. யோ யோ மாம்சு மணிய பாரியா, 8 ஆயிடுச்சியா? ஓ இந்நேரம் அங்க எல்லாருமே பாதி வேலையை முடிச்சுட்டு நம்மளதான் தேடிட்டு இருப்பானுங்க. ஐயோ பாவா நான் போய் கார் துடைக்கலாம். ஆமா ஆமா அந்த புண்ணாக்கு மட்டும் வர கத்துறது வாயா வரேன்டா போ போ போ. அக்கா காஃபி எடுத்துக்கோ. காஃபி மா என்னம்மா இதெல்லாம்? ஏமா இப்படி பண்ற? நான் என்னடா பண்ண? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி நடக்க வைக்கிறீங்க. மித்ரா உயிரோட இல்லன்னு எல்லாரையும் நம்ப வச்சு அத நானும் நம்பி காரியோ தேவசோன்னு என்னென்னமோ பண்ணி 3 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்களேடா. அக்கா மித்ரா உயிரோடு இருக்கிற விஷயம் எங்களுக்கு கூட முன்னாடி தெரியாது. நம்மள கோயம்புத்தூருக்கு வந்தோம்ல, அதுக்கப்புறம் தான் மித்ரா உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கும் மாப்பிள்ளைக்கும் தெரியும். தெரியும்ல, தெரிஞ்ச அன்னைக்கே வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் என்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிங்க? மித்ரா ஏமா அப்படி பண்ண? அப்படி நான் என்னமோ உனக்கு துரோகம் பண்ண? நீ எவ்வளவு பெரிய வலியை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன்னு தெரியுமா? அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? என் பையன் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். ஒரு பொண்ணா உன்னோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா வினைக்கு மட்டும்தானே தண்டனை கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு எங்க எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிட்டு போனா என்ன நியாயம்? நல்லா யோசிச்சு பாரு. உன்னை நாங்க மருமக மாதிரியா நடத்தணும், எங்க சொந்த மக மாதிரில பாத்துக்கிட்டோம். எப்படி மித்ரா எங்களை மறந்துட்டு உன்னால எப்படி இங்க இருக்க முடியுது? உன்னை நினைச்சு நினைச்சு சாப்பிடாம தூங்காம எத்தனை நாள் கடந்திருக்கோம் தெரியுமா?
என்ன விடு. டாக்டர் மித்ரா மித்ரான்னு தலையில தூக்கி வச்சு ஆடினாரே, அதுக்கு நீ தர பதில் இதுதானா? இந்தா இவ நீ செத்துட்டேன்னு நினைச்சு இவ என்ன நிலைமைக்கு போனான்னு உனக்கு தெரியுமா? 6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஓ நினைப்பிலேயே இருந்து பைத்தியம் ஆயிடுவானோன்னு பயந்துதான் சென்னையை காலி பண்ணி கோயம்புத்தூருக்கே வந்தோம். மா இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? மித்ரா தான் இருக்கான்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுமா? ஆமா, நான் சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்றத பண்ணு. என் பேரங்கிட்ட கூட நான் உன் பாட்டின்னு சொல்ல முடியாத நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்கல்ல. ஏன்னா உன்னால் மட்டும்தான் பாட்டின்னு சொல்லிக்க முடியலன்னு புலம்பிட்டு இருக்க. அவனால அப்பான்னு சொல்லிக்க முடியல, என்னால மாமான்னு சொல்லிக்க முடியல. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கடவுளை கூட நினைக்கல. எல்லாம் அந்த கடவுளோட விளையாட்டுன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா இனிமே என்னால எதையும் விட்டு கொடுக்க முடியாது. கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். காந்திமதி அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால காந்திமதி அம்மா குடும்பத்தை விட்டு எங்கேயும் வர முடியாது. நீங்க கிளம்புங்க. மிச்சம் இருக்கிற காலத்திலயாவது நான் நிம்மதியா இருக்கேன். மித்ரா, நீ சொல்றதா நானும் சொல்றேன். நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு. எல்லார் கூடயும் சந்தோஷமா இருந்துட்டு போறேன். எனக்கு என் பேரை வேணும். என் பையனுக்கு நீ வேணும். நீங்க இல்லாம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். உனக்கு 1/2 மணி நேரம் தரேன். அதுக்குள்ள நீ கிளம்பி வரல, நான் காந்திமதி அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உன்னை கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடும். மா, நீங்க இருக்கிற சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காதமா. மித்ரா நம்ம வீட்டுக்கு வர்றது முக்கியம் இல்ல. மித்ராவும் விக்ரமும் எங்க இருந்தாலும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். இங்க பாருமா, என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியம். உனக்கு விருப்பம் இருந்தா இங்க இருமா, இல்லன்னா தயவு செஞ்சு கிளம்பிடுமா. என்னடா பேசுற? செத்து போயிட்டதா நினைச்சு என் மருமகளையும் என் பேரனையும் இத்தனை வருஷம் கழிச்சு நான் பாக்குறேன். நீ அவங்கள விட்டுட்டு போன்னு சொல்ற? நான் சொன்ன கேளுமா. கேட்க முடியாது. யார் சொல்றதே நான் கேட்க முடியாது. 1/2 மணி நேரத்துல மித்ரா என் கூட ரெடி ஆகணும். மித்ரா அக்கா தான் ஏதோ. ஐயோ சாமி, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க முதல்ல வெளியில போங்க. போங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போங்க முதல்ல. போங்க. மா, நீ பாருமா, உரிமை கிரிமன் எல்லாம் பேசாதமா. நீ பேசுற மாதிரி எங்களுக்கு பேச தெரியாதா? அப்படி பேசினா தப்பா போயிடுந்தா நான் டிரைவர் வேலையிலயும் இதோ இந்த மாம்ஸ் செக்யூரிட்டியாவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம எங்க போறோம் மம்மி? சொல்லு மம்மி. விக்ரம், எங்கேயோ போறோம். ஏன் மறுபடியும் அதே கேட்டு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். அப்புறம் ஏன் மம்மி நீ பாட்டி கிட்ட கூட சொல்லாம என்ன கூட்டிட்டு வந்த? விக்ரம், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம பண்றாங்கன்னா ஏன்டா நீயும் என்ன டார்ச்சர் பண்ற? பாட்டி, தானியா, கார்த்திக் சாரு, தேனு இவங்க எல்லாரையும் மறுபடியும் பார்க்கவே முடியாத மம்மி. ரொம்ப தூரமா போறோமா? ஆமா, இனிமே அவங்க யாரும் நமக்கு வேண்டாம்.
நீ நான் நம்ம வாழ்க்கை இது போதும் விக்ரம். நாம எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். அப்போ என்னங்களையும் நம்ம பார்க்க மாட்டோமா? எப்ப பாரு வினய் அங்கிள் வினய் அங்கிள் வினய் அங்கிள். அப்படி என்னடா அவர் உனக்கு பண்ணிருக்காரு? எப்ப பாரு அவர் பேரே சொல்லிக்கிட்டு இருக்க. அவருக்கும் நமக்கும் என்னடா உறவு சொல்லுடா. நான் வேலை பார்த்த வீட்ல அந்த ஆளு சாதாரண ஒரு டிரைவர், அவ்வளவுதான். இதுக்கு என்னமோ அவரை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அவர் ஒண்ணும் நம்ம வாழ்க்கையில அவ்வளவு முக்கியமான ஆள் எல்லாம் இல்ல விக்ரம். கார்த்திக் சார் காந்திமதி பாட்டி மாதிரி அவரும் சாதாரண ஒரு ஆள், அவ்வளவுதான். இல்ல, அத நான் நம்ப மாட்டேன். எல்லாரையும் விட எனக்கு வினய் அங்கிள் ரொம்ப ஸ்பெஷல். அவர் எனக்கு டாடி மாதிரி. அக்கா, கோயம்புத்தூர் போகணும். பஸ் எப்ப வரும்? எல்லாம் பஸ் வராதுமா. பொள்ளாச்சிக்கு போனாதான் கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய பஸ் வரும். வினய், வினய், என்னடா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? மித்ராவால நம்மள விட்டு எங்கே போக முடியாதுடா. போன முறை மித்ரா செத்துட்டான்னு நாம நம்பினதுனால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. ஆனா இப்போ அவளால எங்கேயும் ஓடி ஒளிய முடியாதுடா. நமக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவ தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால எந்த மூலையில இருந்தாலும் அடுத்த 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கா, உன் செல்வாக்கு அதிகாரம் எல்லாத்தையும் வச்சு மித்ராவை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? மித்ரோட மனசை மாத்தி வேணா ஏத்து கேட்க முடியுமா? முடியாதுல்ல. நீ இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டுல இப்படி பேசினதால தான் மித்ரா எங்கேயோ போயிட்டா. அவளை இப்ப நம்ம தேடிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப நீ இப்படியே பேசின எனக்கு அர்த்தம். இதை பாருக்கா, மித்ரோட மனசு மாறணும்னா அது காத்துட்டு இருக்கணும். தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துறாத. சரிப்பா, நான் இனிமே மித்ராவை பத்தி பேசவே இல்லை. நான் பேசினதெல்லாம் தப்புதான், போதுமா? நான் தான் விவரம் புரியாம நம்ம புள்ளியாச்சே நம்ம பேரனாச்சேன்னு ஆதங்கத்துல பேசிட்டேன். தப்புதான், ஒத்துக்கிறேன். உனக்கும் மித்ராவுக்குமான பிரச்சனை உங்க 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை. அதுல தலையிட எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஐயோ, இந்த பஸ் எப்போ வரும்னே தெரியலையே. வினய் அங்கிளுக்கு இந்த லொகேஷனை ஷேர் பண்ணிட வேண்டியதுதான். நான் வெறுப்புல பேசுறேன்னு நினைச்சுக்காத. உங்க 2 பேரோட பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பேசுறேன். மித்ரா பிடிவாதமா நிக்கிறா, நீ அவ மனச மாத்த முடியும்னு நம்புற. எப்ப மித்ராவை சமாதானம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், சரியா? மித்ரா மெசேஜ் பண்ணிருக்காவா? ஏமா இப்படி பண்ண? நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம் சொல்லு? உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நாள் நடந்திருப்போமா? என்கிட்ட கூட சொல்லாம இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை சொல்லு? எங்களை விடுமா. அந்த குழந்தை தானியா, நீ இல்லாம அவ எவ்வளவு தவிச்சு போயிட்டா தெரியுமா உனக்கு? அவளை தவிக்க விட்டு போற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை சொல்லு? ஏய், கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. எங்க ஓடி போன? உன் கால் ஒரு இடத்துல தங்காது இல்ல? அத்தை, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க ப்ளீஸ். மித்ரா,
நீங்க சொல்லுங்க மித்ரா, என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு மித்ரா, என்ன நடந்தது? எங்கம்மா போன சொல்லுமா. இங்க இருக்கிற எல்லாருமே கோயிலுக்கு கூட போகாம உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா. அத நான் சொல்றேன். மித்ரா மேடம், கோயிலுக்கு கிளம்பணும், நீங்க உள்ள போங்க. நான் சொல்றேன் இல்லைங்க, நீங்க போய் ரெடி ஆகுங்க. வா விக்ரம். சரி நீ சொல்லு, அவ எங்க போனா? இல்ல மேடம், அது இங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது. கார்த்திக் சார் கிட்டயும் காந்திமதி அம்மா கிட்டயும் நான் தனியா சொல்லிக்கிறேன். அது எப்படி? வீட்ல ஒரு சம்பவம் நடந்தா எல்லாருக்கும் தானே என்ன ஏதுன்னு தெரியணும். நீ பாட்டுக்கு அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தனியா சொல்லுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இத பாரு, எதுவா இருந்தாலும் சபையில சொல்லு. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல வினய். மேடம், நேத்து நைட்டு ஒரு தப்பு நடந்து போச்சு மேடம். தப்பா? வினய், நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுத்தி உழைக்காம சொல்லுங்க. கார்த்திக், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வினய், நீ சொல்லுப்பா. மித்ரா இங்க இருந்து யாருக்கு தெரியாம போறதுக்கு நேத்து நைட்டு என்ன தப்பு நடந்தது சொல்லு. மேடம், அது வந்து நானும் கார்த்திக் சாரும் நேத்து நைட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம். அப்போ லைட்டா போதை ஏறினதும் சார் அவரோட மனசுல இருந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மித்ரா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தானியாவும் மித்ராவை அவங்க அம்மாவோட ஸ்தானத்துல வச்சு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா மித்ரா அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. புடி கொடுத்தே பேச மாட்டேன்றாங்கன்னு சார் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தார் மேடம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல சார் போதையில மயக்கமாயிட்டாரு. அப்போ நானும் செக்யூரிட்டியும் போதையில சார் சொன்னதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அதான். நீங்க பேசிக்கிட்டு இருந்ததுக்கும் மித்ரா போனதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல வினய். கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. இல்ல மேடம், நானும் செக்யூரிட்டியும் சார் சொன்னதை பத்தி பேசிட்டு இருந்தோம். மறுபடியும் அதை பத்தி பேசினதுதான் மேடம் தப்பா போச்சு. பகல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசு, நைட்ல அதையும் பேசாதன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க பேசிட்டு இருந்தது எப்படியோ மித்ரா காதுல விழுந்துருச்சு. அதான் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி உங்ககிட்ட கூட சொல்லாம கொள்ளாம இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. மித்ரா இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு முழு காரணமும் நான் தான் மேடம், வேற யாரும் இல்ல. மித்ரா கோச்சிட்டு போனதுக்கு காரணம் நீ இல்ல, இவன். குடிச்சாதான் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரிய மாட்டேங்குதுல்ல, அப்புறம் எதுக்கு 2 பேர் குடிச்சீங்க? பாத்தீங்களா, அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். ஏன் அவளுக்கு பதிலா நான் பொங்க வைக்க கூடாதா? அப்படி என்ன அவளை விட நான் குறைஞ்சு போயிட்டேன்? ஏங்க, அவங்க சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சம்பந்தப்பட்ட குடும்பம் தாங்க செய்யணும். வீட்டு வேலைக்காரி எல்லாம் பண்ணக்கூடாது. இல்லம்மா, மித்ராவை எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான். மாதிரி வேற, நிஜம் வேற.
வீட்ல பெரிய மனுஷி நீங்க தானே, இது கூட தெரியாதா உங்களுக்கு? இங்க பாருங்கம்மா, இது எங்க வீட்டு விவகாரம். இதுல தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. என்ன சம்பந்தி, உங்க வீட்டு ஆளுங்க என்ன அசிங்கப்படுத்தி பேசுறாங்க, நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் எங்களை கவனிக்கிற லட்சணமா? சம்பந்தி, அவசரப்படாதீங்க. அவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதத்துல ஏதோ வாய் தவறி பேசிட்டாங்கம்மா. இதை பெருசு பண்ணாதீங்க. எதை பெருசு பண்ண வேணான்னு சொல்றீங்க? என் பொண்ணுக்கு சமமா வீட்டு வேலைக்காரிய கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இதை விட அசிங்கம் வேற என்ன இருக்க போகுது? கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே இப்படி, கல்யாணம் நடந்த பின்னாடி என்னெல்லாம் அசிங்கம் நடக்குமோ? நீ பொங்கலும் வைக்க வேண்டாம், ஒரு மண்ணு வைக்க வேண்டாம். வா சம்பந்தி, அவசரப்படாதீங்க சம்பந்தி. அண்ணி பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போகாதீங்க சம்பந்தி, இங்கே இருங்க. சம்பந்ி, ஐயா வா. என்னங்க சின்னதா ஒரு பொறி அளவு கிள்ளி போட்டதுக்கே பூகம்ப அளவுக்கு வெடிச்சிருச்சே. பொரிய ஊதி மலையாக்குனா மித்ரா இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிடுவா. என்ன அண்ணி, பெரியவங்க நீங்களே இப்படி வார்த்தையை விட்டா எப்படி? பாருங்க, இப்ப போய் யாரு அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டு வருது? நான் வேணும்னா பொங்கல் வைக்காம ஒதுங்கி போயிடுறேம்மா. நீங்க போய் எங்க வேலைக்காரி போயிட்டா நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்களேன், அவங்க கண்டிப்பா வருவாங்க. மித்ரா, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்க கலவரமே நடந்தாலும் சரி, நம்ம குடும்பத்து சார்பா நீ தான் பொங்கல் வைக்கிற. அது மட்டும் இல்ல, இவன் யாரு, சம்பந்தம் இல்லாம எதுக்காக நம்ம கிட்ட வந்து பேசுறான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நானும் காந்திமதி அம்மாவோட வீட்டு வேலைக்காரன் தான்மா. நான் அங்க கார் டிரைவரா இருக்கேன். அங்க நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். அது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. அதே நீங்க தான் சொல்லணும். காந்திமதி அம்மா சொன்ன மாதிரி அது அவங்க வீட்டு விஷயம்தான். அதை நாமளும் மறுக்க முடியாது. அதுக்காக நீங்க சொன்னதையும் நான் தப்புலாம் சொல்ல வரல. நீங்க அவங்க குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொன்னீங்க. அவங்க எதுக்காக வீட்டுல வேலை செய்யற பொண்ண பொங்கல் வைக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது அவங்களோட வேண்டுதலா கூட இருக்கலாம் இல்லையா? அம்மா, நீங்க பெரியவங்க. உங்களோட பிடிவாதத்தால உங்க பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காம போறது நியாயமாமா? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கும் போது உங்க பொண்ணு பக்கத்துல மித்ரா தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப கூட மித்ரா தான் பொங்கல் வைக்க போறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப கூட நீங்க ஏன் வேலைக்காரிய பொங்கல் வைக்க சொல்றீங்கன்னு கேட்கலையே. ஏன்னா அது அவங்க குடும்ப விஷயம். நமக்கு என்ன வந்துச்சுன்னு நீங்களும் இருந்துட்டீங்க. அப்படி ஒதுங்கி இருந்த நீங்க எப்படி அந்த பிரச்சனைக்குள்ள வந்தீங்க? நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே அது நல்லா தெரியும். இப்ப தெரியுதா? அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைக்குள்ள உங்களை இழுத்து விட்டு உங்க ஈகோவை தூண்டினது அந்த நாகலட்சுமி அம்மா தான். அம்மா, உங்க வீக்னஸ நாகலட்சுமி அம்மா நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க உங்களை யூஸ் பண்ணி அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க. நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்காம அங்கிருந்து கோச்சிக்கிட்டு வந்துட்டீங்க. நான் இப்ப சொன்னதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நாங்க நடந்ததை பார்த்ததை வச்சு சொல்றேன். நான் சொன்னது சரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திரும்ப வந்து அவங்களோட சேர்ந்து பொங்கல் வைங்க.
இல்ல நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க பாதையில போங்க. என்ன மன்னிச்சிருக்குமா? இல்லப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் தான் அந்த நாகலட்சுமி என்ன தூண்டி விடுறாங்கறத உணராமலேயே எமோஷனல் ஆயிட்டேன். என்ன விக்ரம், இன்னைக்கே ஒரே அமைதியா இருக்கீங்க? அதானே எப்பவும் ஆடியோ பிளேயரை ஃபுல் வால்யூம் வச்சிருப்பேன். என்ன கண்டா மியூட்ல போட்டு வச்சிருக்க? என்ன விஷயம்? பின்ன அங்கிள், இங்கதான் விளையாட ஒண்ணுமே இல்லையே, சுத்த போரா இருக்கு. நான் திருவிழானா ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன். ஓ அப்படியா? சரி, அப்ப அவங்களா போய் பொங்கல் வைக்கிட்டோம், நம்ம போய் ஜாலியா விளையாடலாம். ஐ உண்மையாவா? ஆமாடா என் குட்டி விக்ரம், நம்ம என்ன டனனக்கா டான்ஸ் கூட ஆடலாம். ஓகேவா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? நீயே சொல்லு. என்ன விளையாட்டு விளையாடலாம்? பலூன் வாங்கி விளையாடலாம். ஆமா, இங்க பைட்டா வாங்கி விளையாட முடியும், பலூன் தான் வாங்கி விளையாட முடியும். வாங்கிரலாம்டா குட்டி விக்ரம். உனக்கு என்ன கலர் வேணும் சொல்லு. தோ இந்த கிரீன் பலூன். கிரீன் தாங்க. ஓகே. அந்த கிரீனா தாங்க. இல்ல, இந்த கிரீன் கொடுங்க. ஏங்க இந்த கிரீன் தாங்க. வாங்கி விளையாடு. 10 ரூபாய் சார். 10 ரூபாயா? ஆமா சார். 2 ரூபா தானப்பா? விலை ஏறிடுச்சு சார். விலை ஏறிச்சா? இவளை இப்படியே விட்டா பொங்கல் வச்சு இவங்க கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டு நம்ம பேரை கெடுத்து விட்டுருவா. நாம இப்படி சும்மா உட்காந்துகிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நாகு, நீ களத்துல இறங்கு. மித்ரா, இருடி வரேன். சரி சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்ன மித்ரா, இப்படி கண்ணு போட்டு கசக்கிட்டு இருக்க? பாத்து, கண் அப்படியே கையோட வந்துட போகுது. சரி சரி, நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீ போய் உன் கண்ணை கழுவிட்டு வா. பொங்க பானைய நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, பொங்கல் வச்சு முடிச்சிட்டு நானே போறேமா. ஐயோ என்ன மித்ரா, பாரு கண்ணு எப்படி செவந்திருக்குன்னு. நீ இப்படியே விட்டா கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும். அப்புறம் இதனால உனக்கு முடியாம 2-3 நாள் படுத்துட்டேன்னா மத்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அதான் அடுப்ப நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போமா போ, போய் கண்ணை கழுவிட்டு வா. எந்திரி, போமா போ, நான் பாத்துக்கிறேன். போடி போ. இப்ப பாரு பொங்கல் என்ன ஆகுதுன்னு. பொங்கல் கிழக்கால பொங்குனாதானே நல்ல சகுனம். அதுவே மேற்கால பொங்கிட்டா நாகு. ஐயோ, இந்த அண்ணி வேற. நாகு, என்ன நீ அடுப்புக்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல நீ. மித்ரா வச்ச பொங்க பானை அடுப்பு அணையிற மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த நெருப்பெல்லாம் உள்ள தள்ளி விட்டுட்டு இருந்தேன். நெருப்ப தள்ளி விட போறியா? ஆமா, மித்ரா எங்க? அவளா, இத பாருங்க நீ, எப்படி புகை வருது பாருங்க. அவ கண்ணுல இந்த புகை பட்டுருச்சான். அதான் கண்ணை கழுவிட்டு வரேன்னு அவ போயிருக்கா. நீ ஒண்ணு தள்ளி விட வேண்டாம், அவ வந்து பாத்துக்குவா. நீ எந்திரி. இல்ல நீ, அவ பாவம்ல, அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான். இத பாருங்க. நீ ஒண்ணு பண்ணாம இருக்கிறதே மித்ராவுக்கு பெரிய ஹெல்ப் தான். முதல்ல எழுந்திருச்சிங்க வா. உன்னதான் இங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஆனா எனக்கு எங்க அப்பா பாக்கணும்னு ஆசையா இருக்கு சாமி. நீதான் எப்படியாவது எங்க மம்மியையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும் சாமி. சேர்த்து வைப்பியா? கண்கள் தீரக்கும் எந்தன் மனமே, இங்கு நீ தூங்கிக் கிடந்தாய். காதல் துளிர்க்கும்
சித்ரா சீக்கிரமாமா, அடுப்பு நல்லா கூட்டி வை. இதோ வைக்கிறேம்மா. ஓலைய கிழக்கால பொங்குற மாதிரி பார்த்து வைமா. சரிங்கம்மா. நீ அவங்க சொன்ன மாதிரியே போய் பொங்கல் வை. உனக்கு எது நல்லதோ அது தானா நடக்கும். சரி, நான் வரேன். சிலம்பத்தை எடுத்து ஆட்டக்காரங்க கிட்ட கொடுங்க. அப்பதான் சாமியோட ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுசா கிடைக்கும். அதுக்கு என்னப்பா, கொடுத்துட்டா போச்சு. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சிலம்புன்றது சாதாரண கம்பு இல்ல. ஒவ்வொரு படை வீரனுடைய போர்வாள் மாதிரி உங்க எதிரிய உங்க காலடியில மண்டி போட வைக்கிற பேராற்றல் இந்த சிலம்பத்துக்கு இருக்கு. ஆட்டக்காரனோட உசுறு உடம்புல இல்ல, அவன் வச்சிருக்கிற சிலம்பத்துல இருக்குன்னு எங்க வாத்தியாரி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனாலதான் சொல்றேன், இதுதான் உங்க உசுறு, தெய்வம் எல்லாமே. புரிஞ்சதா? களத்துல இறங்கி வருஷம் பண்ற வரைக்கும் சிலம்பம் மண்ணை தொடாம பாத்துக்கோங்க. இது நான் ஒண்ணு சும்மா சொல்லப்பா. நம்ம பாட்டன் முப்பாட்டனுக்கு அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த சாங்கியம். அத காலகாலமா நம்ம கடைபிடிச்சிட்டு வரதுனாலதான் வெற்றி நமக்கே கிடைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க களத்தை தொடுற வரைக்கும் சிலம்பம் மண்ணை தொடக்கூடாது. அதையும் மீறி தொட்டுச்சு வெற்றி உங்களை விட்டுட்டு போயிடும்பா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரா நீ? போட்டி நடந்துட்டு இருக்குல்ல, குறுக்க வந்து நிக்கிற, வெளியில போடா. ஏய், ஏன் கத்துற? நீ பெரிய ஆட்டக்காரன் தானே? சொல்லு, நீ பெரிய ஆட்டக்காரன் தானே? ஆமா, நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் பெரிய ஆட்டக்காரன் தான். அப்படியா? அப்ப நீ என்ன ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரை போய் தொடு. ஓஹோ, அவன் அடி வாங்கினது பார்த்தாதுன்னு இப்ப நீ வேறியா? மோதி பாத்தரலாமா? பாக்குறதுக்கு நீ இருப்பியான்னு பாப்போம். கார்த்திக் சார், போய் அங்க இருங்க. போங்க சார்.
மன்னிப்பு தானே கேட்கணும். பரவாயில்ல, நான் கேட்கிறேன். மன்னிச்சிருங்க. வாங்க. சூப்பர் சூப்பர். நான் கிளம்புறேங்க. ஏங்க இருங்க, முத தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வீட்டுக்குள்ள வராம வாசலோடயே திரும்பி போனா எப்படி சொல்லுங்க? ஒரு 2 நிமிஷம் உள்ள போயிடலாம். இல்ல பரவாயில்ல, இனிமே அடிக்கடி வருவேன்ல, அப்புறம் என்ன, போயிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரிங்க. மா என்னம்மா? நான் என்னப்பா பண்றது? என்ன மாப்பிள்ள, பதில் சொல்ல முடியல? முடியாது. ஏன்னா அக்கா கேட்குற கேள்வியில நியாயம் இருக்கு. அந்த புண்ணாக்கு மூட்டை வேற ஏதோ வஞ்சத்தை நம்ம மேலே லாங் டேர்ம் டெபாசிட் பண்ணி வச்ச மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளை வாட்டி எடுக்கிறான். டே, உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. மித்ராவுக்கும் விக்ரமுக்கும் யாராலேயும் ஆபத்து இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே பொண்டாட்டி புள்ளங்கிற பாசம் உனக்கு இருக்கும். அவங்களுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னடா பிரயோஜனம்? நாம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நீ மித்ராவுக்காகவும் பையனுக்காகவும் அந்த வீட்டில் அவ்வளோ அவமானப்படுற. மித்ரா இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கா? அவகிட்ட கொஞ்சமாவது சேஞ்சஸ் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். என்னமோ இந்த இடிச்சு வச்ச புளி மாதிரி அப்படியே தானே இருக்கா? மாப்பிள்ள, எனக்கு என்னமோ நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுன்னு தோணுதுடா. சொல்லுவாங்களே, ஏதோ இல்லாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி, அந்த மாதிரி இருக்குடா. எனக்கு அது கூட தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் மேம் சார். நான் என்ன மித்ராவை இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னா அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கும் சில கடமைகள் இருக்கு மேம் சார். மித்ராவுக்கும் என் மகனுக்கும் நிறைய த்ரெட்ஸ் இருக்கு. அது அந்த நாகுவால கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள விட்டுட்டு வர முடியும்? அப்படிலாம் விட்டுட்டு வந்தா நான்லாம் மனுஷனே கிடையாது மேம் சார். அவங்க 2 பேரையும் காப்பாற்றணும் தான் நான் அங்க இருக்கேன். இது மித்ராவுக்கும் நல்லா தெரியும். ஒரு மாசம் டைம் கேட்டிருக்கேன். அவளுக்கு இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் விலகிடுச்சுன்னா நாம இந்த ஊரை காலி பண்ணிட்டு சென்னைக்கு திரும்பி போயிடலாம். மா ப்ளீஸ்மா, அது வரைக்கும் எங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. விக்ரம் எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிட்டானா? என்ன ஏதாவது பனியன் கம்பெனி ஆடா? பனியனா? சூப்பர்மேன், இதே மாதிரி இன்னும் எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருப்பீங்க? ஷர்ட்டை கொடுங்க, நான் பட்டன் தச்சு தரேன். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வீட்டுக்கு போய் நானே தச்சுக்கிறேன். நீங்க வீட்டுக்கு நைட்டு தான் போவீங்க. அது வரைக்கும் நீங்க இப்படி கிழிஞ்ச சட்டையோடவே இருக்க போறீங்களா? கொடுங்க. இல்ல தென்மொழி, சொன்ன கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். வெக்கப்படாம கழட்டி கொடுங்க, சீக்கிரம் சீக்கிரம். வேண்டாம். அட கொடுங்க. வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாரும் பாப்பாங்க. வேண்டாம். ஐயோ பரவாயில்ல, கழட்டி கொடுங்க. வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன்.
இந்த அன்னிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. யார எங்க வைக்கணும்னு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாம போச்சு இந்த கிழவிக்கு. நாய குளிப்பாட்டி பட்டு துணி நகை நட்டெல்லாம் போட்டு நடு வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் உருப்படுறதுக்கா? ஆனா போயும் போயும் ஒரு வேலைக்காரிக்காக என் அண்ணி என்ன அசிங்கப்படுத்திருக்க கூடாது. அது சரி, அண்ணி அவளை இந்த வீட்டுக்கு எஜமானி அவள ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன நடந்தாலும் அவங்க அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ பக்கம் தான் எல்லாரும் நிக்கிறாங்க. ஐயோ, இந்த அண்ணி நினைக்கிறது மட்டும் நடந்துருச்சு, அப்புறம் அவ்வளவுதான். வேலைக்காரியா இருக்கும் போதே இந்த வீட்ல இவளோட அதிகாரம் தாங்க முடியல. இதுல இந்த வீட்டுக்கே அவ எஜமானி ஆயிட்டானா அப்படியே சலங்க கட்டியில அவ ஜலஜலன்னு ஆடுவா. இல்ல நாகு, இது நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. ஏதோ தப்பா இருக்கே. இந்த டிரைவர் பையலும் அந்த மித்ராவும் பழகுற விதமே சரியில்லையே. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. கண்டுபிடிக்கணும் நாகு, எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். இந்த மித்ராவை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் யாருக்குமே ஒண்ணுமே தெரியலையே. 6 வருஷத்துக்கு முன்னால நிறமாசமா வந்தான்னு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டையே தான் பாடுறாங்க. இத இப்படியே விடக்கூடாது. இவ யாரு, இவ பூர்வீகம் என்ன, இவ புருஷன் யாருன்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். இவளோட ஐடி, பாஸ்போர்ட் ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், இவ ஜாதகத்தையே எடுத்துடலாம். இவ வரத்துக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு தேடணுமே. ஐயோ, ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கணுமே, ஒண்ணுமே இல்லையேங்க. என்ன நாகு? எல்லாமே இந்த வீட்டு அட்ரஸ்ல இருக்கு. என்னதான் பண்றது? மித்ரா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் அந்த நாகலட்சுமி அம்மா பத்தி சொன்னதை நீ கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ. அந்த அம்மா பிரச்சனைக்கு போகாம இருக்கிறது தான் மித்ரா உனக்கு நல்லது. என்ன பார்த்தா உங்களுக்கு சண்டைக்காரி மாதிரி தெரியுதா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. வினய், போதும், நிறுத்துங்க. நான் ஒண்ணு அந்த அம்மா கிட்ட வம்புக்கு போகல. அந்த அம்மாவாதான் என்கிட்ட பிரச்சனைக்கு வராங்க. சரியா? என்னமோ நான் போய் பிரச்சனை பண்ற மாதிரி பேசாதீங்க.
சரி